விஜய் இன்னும் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தம்பி விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடத்தை நிறைவு செய்து 2ஆம் வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிறார்கள் என்று அவங்க இன்னும் கொஞ்சம் மக்களோடு மக்களாக வர வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களின் கருத்து. இன்விசிபிளா இருந்ததுலேருந்து விசிபிளா வரணும். இன்விசிபிள்னா பொலிட்டிக்கலி இன்விசிபிள். திரைத்துறையில் நான் சொல்லலை. இன்னும் பனையூரில் இருந்து பணியூருக்காக பணி செய்வதற்காக ஊரா செய்தால் அது சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து. ஒரு பட்ஜெட் வந்த உடனே வரி வரி வரின்னு சொல்லுவோம், வரி சுமைன்னு சொல்லுவோம். ஆனா வரி வரியாக பாராட்டக்கூடிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருந்தது. ஆனா எனக்கு ஒண்ணு வருத்தம் என்னன்னா, தமிழகத்தை சார்ந்தவர்கள், தமிழ்நாடு அப்படின்னு பேர் இல்ல. நினைக்கிறேன் 12 லட்சம் ஊதியம் வாங்குபவர்களுக்கு வருமான வரி சலுகை இருந்தது தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு தான். தமிழ்நாடுன்ற பேரு பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்றவங்க உங்களோட ஆட்சியை என்ன மாடல்னு சொல்றீங்க? திராவிட மாடல் தான் சொல்றீங்க. ஆதவை அனுப்பிவிட்டு திமுக கூட்டணியில் இருந்து திருமாவளவன் வெளியேறுவார் எனவும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கணித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஆதவர்ஜுனா திருமாவளவனை பார்த்திருக்காரு. தனியா நீ போ, அப்புறம் கூட்டணியோட நான் வரேன் அப்படின்னு சொல்றது கூட இல்ல. நீ போ, பின்னாலே நான் வரேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு மகிழ்ச்சியா ஆதவ கட்டி அணைத்து மார்ல பாயல மடியில பாய்ஞ்சுன்னு சொல்ற அளவுக்கு இன்னொரு கட்சிக்கு போனா அவ்வளவு மகிழ்ச்சியா வரவேற்பார்களா? அதனால நீ முன்னால போ, நான் பின்னாலே வரேன் அப்படின்றதான் எனக்கு தோணுது. அதனால திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, குறிப்பா அண்ணன் திருமாவளவன் அங்க இருப்பாரா, இல்லைன்னா முதல்ல ஆதவை அனுப்பிவிட்டு ஆதவனிடமிருந்து வெளியேறுவாரா என்று எனக்கு தெரியவில்லை.